எல்லாருக்குமே வந்து கோயில் புளியோதரைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்டில் அதே ஒரு டெக்ஸ்சரில் வந்து நம்ம புளியோதரை ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பக்காவாக மெஷர்மெண்ட்டோட நம்ம அருமையான டிப்ஸுகளோட நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். வடித்த சாதம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு புளியோதரை ரெடி பண்ணிடலாம். அதுவும் ஸ்பெஷலாக கோயில் புளியோதரை ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு எந்த ஒரு வேலையும் இருக்காது, எல்லாமே வந்து இந்த ப்ரீமிக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரெடி பண்ணலாம், பேச்சுலருக்கும் சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும் இது. இதை எப்படி பண்ணுறோம் எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை ரெடிமேட் மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோயிலெல்லாம் கிடைக்கிற புளியோதரை மாதிரி பக்காவான டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு ரெடிமேடு மிக்ஸ் புளியோதரை பொடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த புளியோதரை பொடி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெளியே டக்குன்னு போனோம்னாலும் கிளறி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 மாதம் அளவில் வந்து நமக்கு கெடாமல் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறோம், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டோம்னா அப்படியே பக்காவாக கோயில் புளியோதரை பொடி டேஸ்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்தி நம்ம போடும்போது கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரி அப்படியே பக்காவாக கிடைக்கும். நான் சொன்ன அளவுகளில் நம்ம சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் சேர்த்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து பதமாக நம்ம வறுத்து பொடி பண்ணும்போது கெடாமல் 3 மாதம் வரையும் அப்படியே இருக்கும். கரெக்டாக நம்ம பண்ணுறது டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். அடுப்பு மேலே ஒரு சட்டி வச்சாச்சு. ஒவ்வொன்றா பதமாக வறுத்துடலாம். பார்த்திங்கன்னா சட்டி நல்லா சூடாயிருச்சு. நான் வந்து சேர்த்தியே நான் செஞ்சு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஒரு 3 மாதம் அளவில் நான் இதை யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இதை ரெண்டையும் முதல்ல வறுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வறுபடும். அதால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கக்கூடாது. ஒன்று தீஞ்சிரும், ஒன்று வந்து லேட்டாக வறுபடும். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு கிட்டத்தட்ட ஒரே அந்த டைமில் வந்து நமக்கு வறுத்து எடுத்துடலாம். அதால் நான் இதை 2 சேர்த்தி போட்டிருக்கிறேன். மீதிலாம் வந்து தனித்தனியாக வறுத்துக்கலாம். ரொம்ப கருகாமல் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி செவந்து வந்துருச்சு. ரொம்ப வறுந்து கருக வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருக வச்சு எடுத்திங்கன்னா வந்து நம்ம சாதம் செய்யும்போது ஒரு மாதிரி தீஞ்ச வாடை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தனியா சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துருக்கிறேன். இந்த தனியா டேஸ்ட் வந்து நல்ல ஒரு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். தனியா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கே நான் சேர்த்துருக்குறேன். பருப்புங்க விட இது எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் புளியோதரை. பாருங்கள், தனியா வந்து கலர் மாறிடுச்சு. நம்ம வந்து கரெக்டாக அந்த வறுக்கிற ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மணமான ஒரு புளியோதரை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒன்று கருக விட்டு ஒன்று சீக்கிரம் எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வறுக்கும் போதும் வந்து நமக்கு கரெக்டான பதம் அந்த டேஸ்ட் வராது. முன்னாடியும் எடுத்துடக்கூடாது, நல்லா வறுக்கணும். பாருங்க, இப்போ கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை இப்போ வறுத்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா அந்த பொரிஞ்சு வரும்போது எடுத்துருங்க. மிளகும் அந்த ஸ்டேஜில் வறுந்துடும். மிளகு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா ஒரு மாதிரி கருகிற வாசனை தெரியும் நமக்கு சாதத்தில் நம்ம பிசையும் போது. அதால் வந்து அந்த வெடிக்கும் போது எடுத்திங்கன்னா ரெண்டுமே அந்த வறுக்கிற ஸ்டேஜ் வந்து சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கடுகு கண்டிப்பாக வந்து இந்த கடுகு சேருங்க, சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் அட்டகாசமாக வரும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டுக்கலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சு வரத்துக்கு அந்த வெந்தயம் வருந்துடும். அதால் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அந்த ஸ்டேஜில் எடுங்க. முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் சாதம். அதால் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல போட்டதை விட இப்போ கலர் வந்து வெள்ளையாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். வெந்தயமும் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கே வந்து நான் எள்ளு சேர்த்துருக்குறேன். இதோட ஃப்ளேவரும் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோயில் புளியோதரை அப்படின்னாலே வந்து இந்த எள்ளு கம்பல்சரியாக சேர்ப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான அந்த டேஸ்ட் இருக்கும். வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம், இல்லை கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கங்க. எள்ளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வருந்துடும். அது பொரியும் போது நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எள்ளும் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் எடுத்துடலாம். காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன். இதை இப்போ நல்லா கடக்கடன் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். எதுக்காக வரமிளகா வந்து வறுக்கலான்னா நமக்கு அரைக்கும் போது நல்ல ஃபைனாக அரைஞ்சிரும். நல்லா சூடு ஏற்றிடலாம். இதோடவே நம்ம கருவேப்பிலை நல்லா வந்து அலசி நேத்திக்கே காய வச்சுருந்தேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இது நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா ரெண்டும் நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும் நமக்கு. அதுக்காக தான் வரமிளகாவும் கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து கொட்டிடலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா புளி கடைசியாக வறுத்துக்குங்க. ஏன்னா வந்து இது வறுக்கும்போது கொஞ்சம் ஒட்டும். 2 ஆரஞ்சு பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்குறேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா வறுக்கும். ரொம்ப பெரிய பெரிய இதாக இருந்துச்சுன்னா ஈவனாக வறுக்காது. இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா பொடி ஆகும். இல்லைன்னா வந்து ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 3 மாதம் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற பதத்தில் நம்ம வறுத்து பொடி ரெடி பண்ணும்போது தான் நமக்கு வந்து கெடாமல் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமும் கெட்டு போயிடும். அது இல்லாமல் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அடிக்கும்போது ஈவனாக வந்து அந்த பொடி மாதிரி வராது. அதால் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளியை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். நல்லா மொடன்னு வந்துருச்சு. புளி வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். நல்லா வந்து பாருங்கள், நம்ம அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு மொடன்னு தெரியும். அந்த ஈரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சிடணும். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்ல பொடியாக வரும். பாருங்கள், நல்ல சவுண்டு கேட்குது. இப்போ புளியை வறுத்து ஆற வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதும் வந்து கரெக்டான பதமாக எதோட சேர்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்குங்க. இப்போ காஞ்ச மிளகாவில் இருக்கிற இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். ஜாரு வந்து ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜார் வந்து ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ ஒரு பாதி அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ட்ரிப்பு வந்து நான் அந்த மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் ஆடானதெல்லாம் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பருப்பும் போட்டுக்கிட்டேன். இது நல்லா வந்து ஃபைனாக அரைஞ்சிருச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் கொட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பருப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஏன்னா வந்து நம்ம சாதம் கிளறும் போது அந்த கலர் வரணும். ரொம்ப குறைச்சலாக சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன்.
ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துறேன். ஏன்னா வந்து நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உப்பு வந்து நம்ம சாதத்தில் கிளறோம் பாருங்கள், அதை நம்ம யோசித்து தான் நம்ம உப்பு சேர்க்கணும். முதல்ல வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். புளி பொறுத்த வரையும் தனியாக அரைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் இந்த பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதிலையே போட்டு தான் நம்ம புளி அரைக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒன்றா புளி போட்டுறாதீங்க, அதையும் கவனமாக பாருங்கள். பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் புளி சேர்த்திங்கன்னா பருப்பு ஈவனாக அரைப்படாது, அப்படியே வந்து குறை குறைன்னு நின்றுடும். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் புளி சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா வந்து நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப பவுட்ரு மாதிரி வேணாம், இங்கே பாருங்கள். இப்போ இதில் நம்ம புளியே போட்டுடலாம். புளி வந்து நல்லா இந்த மாதிரி மொடன்னு வறுத்துடணும். அப்போ தான் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கெடாமல் இருக்கும். 3 மாதம் ஆனாலும் அப்போ தான் வந்து நல்லா ஃபைனாக அரையும். இப்போ இந்த பவுட்ருலேயே இந்த புளியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பொடியில் நம்ம இந்த புளியை சேர்த்து திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃபைனாக சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எப்போவுமே வந்து நம்ம அந்த பருப்போடு புளியே போட்டு அரைச்சிருங்க, தனியாக அரைக்காதீங்க. அது இல்லாமல் வந்து அந்த புளி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வறுத்துருங்க. நல்லா மொடன்னு வறுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அரைஞ்சிரும். புளி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியல பாருங்கள், அவ்வளோ ஒரு இதாக வந்திருக்குது. இதில் இருக்கிற மஞ்சத்தூள் வந்து நம்ம சாதம் கிளறும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஈவனாக கலந்துடணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வெறும் பருப்பு மிளகாலாம் தான் அரைச்சிட்டு வந்தோம். இதை நல்லா ஈவனாக 2 முறையாக அரைச்சதை கலந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம குவான்டிட்டி வந்து நம்ம அரைச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புளி சேர்த்த மாதிரி உங்களுக்கு தெரியாதுங்க பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு புளி சேர்த்த மாதிரியே இல்லை பாருங்கள், நல்ல ஃபைனாக புளியும் சேர்ந்து அரைஞ்சிருச்சு. அந்த மாதிரி அரைக்கும் போது தான் என்னன்னா நல்லா ஈவனாக நமக்கு புளியும் கலந்து வரும், கெடாமல் அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து இதை அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு சின்ன தாளிப்பு போட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே சாதம் வடித்தோமா இதை தூக்கி போட்டோமான்னு இருக்கும். இப்போ வந்து தாளிப்பு போடலாம். தாளிப்பு போடுறதும் வந்து நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணாதீங்க. எக்காரணம் கொண்டும் எண்ணெயோ தண்ணியோ இதெல்லாம் படாமல் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப நாள் வெளியவே வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை, சூப்பராக அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 5 கிள்ளி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையான கருவேப்பிலை, இதை குறிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா பொடியில் சேர்த்ததும் சரி இதுவும் சரி நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சுருக்கிறேன். எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஈரமாக இருக்கிற கருவேப்பிலை போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுத்தது தான். இப்போ கடுகு பொரியட்டும். இது நம்ம கிளறும் போது இந்த வேர்க்கடலை இதெல்லாம் வந்து சூப்பராக நமக்கு வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ ட்ரையாக இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு வந்து நல்லா வெடிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியே எடுத்துடாதீங்க, நல்லா வெடியிட்டோம். அந்த வெடியிற ஸ்டேஜுக்குள்ளே நம்ம இந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து நல்லா சூடு ஏறிடும். அப்போ வந்து பூச்சி வண்டுலாம் விழாமல் இருக்கும். வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வறுத்தது, இது நீங்கள் வறுத்தது சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தனியாக வறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. தாளிப்பை இதில் கொட்டிடலாம். இந்த பொடியோட இந்த தாளிப்பை நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து பொடி வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்போட பொடி ரெடி பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் இதை பொடி போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா புளியோதரை ரெடி ஆகிடும். அதால் தான் தாளிப்பும் சேர்த்துட்டேன் நான். புளியோதரை பொடியெலாம் பர்ஃபெக்டாக இப்படி தான் நம்ம கடையில் நம்ம வாங்குவோம். தாளிப்போடு சேர்த்து தான் நம்ம வாங்குவோம்.
அதே மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். தாளிப்பு எதுவுமே போட போதில்லை, சட்டுன்னு இதுதான் வந்து ப்ரீமிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பொடி வந்து நம்ம தாளிப்பு போடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ் நம்ம வீட்டில் இப்போ மதியம் வச்சுன்னு வச்சுங்களேன், நைட்டு கொஞ்சம் சாதம் இருந்தாலும் டக்குன்னு தூக்கி போட்டு கிளறி சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். தாளிப்புலேருந்து எல்லாமே பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தாளிப்பு வேணும், எக்ஸ்ட்ரா பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தாளிப்பு போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ப்ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா தாளிப்பு எல்லாமே அதில் சேர்த்தாச்சு. ஒயிட் ரைஸ் வச்சு நான் இப்போ வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த தாளிப்பு வேலை கூட இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், இதில் நம்ம இதை கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு உங்கள் சாதம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடி ஆட் பண்ணிக்கங்க. இதில் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான எண்ணெய் எது இருந்தாலும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய்ங்கும் போது ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர். பிடிக்காதவங்க நீங்கள் சமையலுக்கு எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கங்க. சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்குங்க. இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நமக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கங்க. நம்ம தாளிப்புக்கு போடும்போது எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்குங்க. நம்ம கருவேப்பிலை கூட போட்டு அரைச்சதுனால நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்குது கலரு. இதில் சேர்த்த அந்த கருவேப்பிலை ஆகட்டும், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, நமக்கு அந்த பருப்பு பொடி பொறுத்த வரையும் ரொம்ப ஹெல்த்தியானது தான். எள்ளு சேர்த்துருக்குறோம். அந்த புளி வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயமும் சேர்த்துருக்குறோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், அருமையான ரெடிமேடு மிக்ஸில் வந்து நம்ம புளியோதரை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை, சட்டுன்னு வந்து நம்ம மீதி இருந்த சாதமாக இருந்தாலும் சரி, லஞ்ச் பாக்ஸ் இருந்தாலும் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு போட்டதுனால அந்த கடுகு எல்லாமே தெரியுது பாருங்கள். இப்போ வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட ரெடிமேட் புளியோதரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம சாதம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு வேலை ஈஸியாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த ப்ரீமிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீமிக்ஸ் பொறுத்த வரையும் ஜென்ரலாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்காக நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சொல்லவே வேணாம், டக்குன்னு சாதம் வடித்தோமா உடனே வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்தோமா கிளறி எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பேச்சுலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வேலை முடிச்சுட்டு வருவாங்க, என்ன நம்ம சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே வருவீங்க. அந்த டைமில் ஒரு டம்ளர் சாதம் வச்சோமா டக்குன்னு நம்ம கலந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெருமைக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே வந்து கோயில் புளியோதரை பொடி மாதிரியே பக்காவாக வந்துருக்குது. நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக, நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3 மாதம் அளவில் வச்சு ஸ்டோர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது இல்லாமல் வந்து இப்போ அம்மாவுக்கும் கொடுத்து அனுப்புவேன். இப்போ வயசானவங்களாக இருந்தாலுமே வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அரைச்சி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அழகாக அவங்களால முடியலனால கொஞ்சம் சாதம் அடிச்சுட்டு ஏதாவது ஒரு நாளைக்கு முடியலன்ற பட்சத்தில் இதை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ அம்மாவுக்கு நான் இதை கொடுத்து அனுப்புவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேஸ்ட் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருந்தது. வீட்டில் வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பக்காவாக கோயில் புளியோதரை பொடி மாதிரியே பக்காவாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு கண்டென்ட்டாக தான் இது இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்லாம் வந்துட்டே இருக்கும். அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.